சர்வ சிக்ஷா அபியான் திட்டத்தில் தமிழகத்திற்கு தர வேண்டிய நிதியை மத்திய அரசு மறுத்ததாக அமைச்சர் அன்பில் மகேஷ் குற்றம் சாட்டினார். அதற்கு மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதிலடி கொடுத்ததோடு தேசிய கல்விக் கொள்கைக்கு முதலில் ஆதரவு தெரிவித்துவிட்டு பின்னர் சூப்பர் சிஎம் கூறியதால் தமிழக அரசு பின்வாங்கியதாக தமிழக அரசு மீது குற்றம் சாட்டினார். இந்நிலையில் நாடாளுமன்ற நிலைக்குழு அறிவுறுத்தலின்படி தமிழ்நாட்டிற்கான நிதியை மத்திய அரசு விடுவிக்குமா என முன்னாள் மத்திய நிதி அமைச்சர் ப. சிதம்பரம் கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து ப. சிதம்பரம் கேரளாவுக்கு 328 கோடி ரூபாயும், தமிழகத்திற்கு 2151 கோடி ரூபாயும், மேற்கு வங்கத்திற்கு 1755 கோடி ரூபாயும் மத்திய அரசு மறுத்திருக்கிறது. இந்த தொகைகளை உடனடியாக கொடுக்க வேண்டும் என்று நாடாளுமன்ற கல்வித்துறை நிலைக்குழு அறிவுறுத்தியிருக்கிறது. தேசிய கல்விக் கொள்கையுடன் இந்த தொகைகளை அளிப்பதை பிணைக்கக்கூடாது என்றும் நிலைக்குழு அறிவுறுத்தியிருக்கிறது என்று தெரிவித்துள்ளார். இந்த அறிவுரையை ஏற்று தொகைகளை மத்திய அரசு வழங்கப் போகிறதா அல்லது நிலைக்குழுவின் அறிவுரையை புறக்கணிக்கப் போகிறதா என்று பார்க்கலாம் என்று ப. சிதம்பரம் கொக்கி போட்டுள்ளார்.